எலக்டோரல் பாண்ட்ஸ் என்பது இந்திய ஜனநாயகத்தையே கேலிக்கூத்தாக்கக்கூடியது. பாஜக பெற்றிருக்கிற நிதி கிட்டத்தட்ட 6500 கோடிக்கு மேல. எனவே அனைத்து மதச்சார்பற்ற எதிர்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் அவசர சட்டம் கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவும் உடனடியாக குரல் எழுப்ப வேண்டும் நான் நினைக்கிறேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகம் பணநாயகமாக மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்று விரும்புகிற அனைவரும் வரவேற்கத்தக்கதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பைய ஒன்றுமில்லாமல் செய்தவர்கள் தான் இன்றைய ஒன்றிய ஆட்சியாளர்கள். இப்ப இவங்க அவங்க அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. அவர்கள் பேசாமல் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நான் கருதவில்லை. பாஜகவுக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் அடைக்கப்படுமானால் பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. ஆனா ஒரு அவசர சட்டம் கொண்டு வருமானால் அதன் மூலமாக இந்திய ஜனநாயகத்தை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். ரெண்டு ஆபத்து இருக்கு. ஒன்று, பாஜக அந்த நிதியை பெற்றுக்கொள்ளும். எதிர்கட்சிகள் பெற்றால் எந்த நிறுவனம், கார்பரேட் நிறுவனமோ எந்த ஒரு நிறுவனம் வழங்கினால் அவர்கள் மீது இடியை ஏவுவாங்க, வருமான வரித்துறை ஏவுவாங்க. இந்த வருமானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. இதுவே இல்லையா, சிஏஜி ஊழல் வந்த பொழுதே அதெல்லாம் கணக்கு வழக்குத்தானே தவிர ஊழல் இல்லைன்னு தானே அவங்க சொன்னாங்க. நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தீக்கதிர் ஆசிரியர் மதுக்கு ராகமலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் பத்திரப்பதிவு தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு வந்தது. அதனுடைய தீர்ப்பும் வந்திருக்குது. தேர்தல் பத்திரப்பதிவு முறையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சிகள் பலராலும் இந்த தீர்ப்பை வரவேற்று இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன தேர்தல் பத்திரப்பதிவுனா என்ன? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன தோழர்? இந்த வழக்கை தொடுத்ததில் ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கிற முறையில் இந்த வழக்கை தொடுத்தது. இது தவிர காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள், சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள், இவங்கெல்லாம் அந்த வழக்கை தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்குல சமீபத்தில் வந்த 1-2 தீர்ப்புகள் கொஞ்சம் ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தன. உதாரணமாக அயோத்தி சம்பந்தமான அந்த தீர்ப்பு, அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றிய தீர்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தது. குஜராத்தினுடைய பில்கிஸ் பானு வழக்கில் உச்ச நீதிமன்றம் அந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்தது கொஞ்சம் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. இன்றைக்கு தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகள் நன்கொடை வசூலிக்கிற, நிதி பெறுகிற அந்த முறை சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, இந்திய குடிமக்கள் தகவல் பெறுகிற உரிமைக்கு எதிரானது என்று மரியாதைக்குரிய மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அந்த அரசியல் சாசன அமர்வு, அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒருமனதாக வழங்கியிருக்கிற தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகம் பணநாயகமாக மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்று விரும்புகிற அனைவரும் வரவேற்கத்தக்கதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் நம்ம இப்ப விவாதித்துக் கொண்டிருக்கிற தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகள் நிதி பெறுவது என்பது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கருப்பு பணத்தை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனா இது கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்குத்தான் உதவியது என்பதுதான் நடைமுறை அனுபவம். 2018ஆம் ஆண்டுல இந்த கொண்டு வரப்பட்ட திட்டத்தின்படி கார்பரேட் முதலாளிகள் அல்லது பெரிய நிறுவனங்கள் ஸ்டேட் பேங்க்ல போய் பணத்தை கட்டி இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை விலைக்கு வாங்கலாம். அதை வாங்கி குறிப்பிட்ட கட்சிக்கு, அவர்கள் விரும்புகிற கட்சிக்கு கொடுக்கலாம். அப்பனா ஸ்டேட் பேங்க்ல யார் பணம் செலுத்தியது, யாருக்கு தரப்பட்டது என்கிற விவரத்தை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லங்கம். இதை யார் வாங்கினா, யாருக்கு கொடுத்தா? ஆனா இந்த திட்டத்தினால பலனடைந்தது யார் என்று பார்த்தா பாஜக தான் அதிகமாக பலன் பெற்றது.
உதாரணமா 2018ஆம் ஆண்டு, அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வரப்பட்ட ஆண்டில பாஜக இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்ற நிதி 210 கோடி. அதுக்கு 2019ல 1450 கோடி, 2020ல 2555 கோடி. இந்த 21 இந்த கொரோனா இதன் காரணமாக ஒரு 22.38 கோடி பெற்றார்கள். அதன் பிறகு 23ல 2022ல 1033 கோடி, 2023ல 1394. மொத்தமாக இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக பாஜக பெற்றிருக்கிற நிதி கிட்டத்தட்ட 6500 கோடிக்கு மேல. இது நாட்டில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெற்ற நிதியை விட 10 மடங்கு அதிகம். ஏன் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொல்றோம்னா, பெரும்பாலும் இந்த இதுல போய் கார்பரேட் நிறுவனங்கள் தான் இதுல பணம் கட்டி வாங்கி அந்த பாண்ட்ஸை கொடுக்கறாங்க. இத சரி நாங்க பிஜேபிக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஆனா அரசாங்கம் ஸ்டேட் பேங்க் கிட்ட யாரெல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க என்கிற விவரத்தை பெற முடியும். ஆனால் ஒரு இந்திய குடிமகன் ஸ்டேட் பேங்க் கிட்ட கேட்டு அந்த விவரத்தை பெற முடியாது. ஆனா பாஜக, அதாவது பாஜக தலைமையிலான அரசு ஸ்டேட் பேங்க் கிட்ட வாங்கி வாங்கப்பட்ட எலக்டோரல் பாண்ட்ஸ் தங்களுக்கு வந்ததா என்பதை கண்டறிவது மட்டுமல்ல, வேற யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க என்பதையும் அவர்கள் அறிய முடியும். இதன் வழியாக எதிர்க்கட்சிகளுக்கு நிதி கிடைக்க விடாமல் தடுப்பது, மொத்த நிதியையும் தானே சுருட்டிக் கொள்வது என்பதுதான் இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இது சம்பந்தமா பல ஆட்சியில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாவற்றையும் குடிமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் ஒன்றிய அரசு பதிலளித்தது. ஏற்கனவே கொரோனா காலத்துல ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, பிஎம் கேர் அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் இல்ல, அது ஒரு தனியார் அறக்கட்டளை. பிரதமர் இருக்காங்க, நிதியமைச்சர் இருக்காங்க, உள்துறை அமைச்சர் இருக்காங்க, எல்லா அமைச்சர் இருக்காங்க. ஆனா அதுல வர்ற நிதி அரசாங்கத்துக்கு கிடையாது. அந்த பிஎம் கேர்ல வர்ற நிதிக்கும் கணக்கு வழக்கு கிடையாது, கேட்க முடியாது. எலக்டோரல் பாண்ட்ஸ் என்பது இந்திய ஜனநாயகத்தையே கேலிக்கூத்தாக்கக்கூடியது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அழகா சொல்லியிருக்கு, இது தகவல் பெறுகிற உரிமை அந்த பிரிவுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல, கார்பரேட் முதலாளி ஒரு கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல நிதி கொடுக்குறாங்கன்னா அவர்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் கொடுக்க மாட்டார்கள். இது ஒரு முழுக்க முழுக்க கார்பரேட் நலனுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது மூலியமா கார்பரேட்டுகள் நலன்கள் மூலியமா இவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அதுக்குதான் வழிவகுத்திருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதைத்தானே சொல்லுது. எந்த ஒரு நிறுவனமும் தனக்கு ஆதாயம் இல்லாமல் இப்படி கொடுக்க மாட்டார்கள். அவங்க ஏற்கனவே கருப்பு பணத்துல வாங்கினா அது கணக்குல வராது. ஸ்டேட் பேங்க்லயே கட்டி வாங்கி கொடுக்கிற பொழுது இது கார்பரேட்டுகளுக்கு தான் லாபம் அளிக்கக்கூடியது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இதன் மூலம் அவர்கள் ஆதாயம் இல்லாமல் இதை செய்ய மாட்டார்கள். அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒன்றியத்தில் எது ஆளுங்கட்சியா இருக்கோ அதற்கு தான் இது பலனளிக்கும் என்று உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகள்ல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, 2019க்கு பிறகு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த விவரத்தை ஸ்டேட் பேங்க் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணைய பக்கத்திலே அதை பதிவேற்ற வேண்டும். அப்படி இதை பதிவேற்றினா இப்ப சில நிறுவனங்கள் இந்த விவரத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அனைவரும் பாஜக மற்றும் கட்சிகள் எவ்வளவு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக நிதி பெற்றார்கள் என்கிற விவரத்தை அறிய முடியும். அது மட்டும் இல்ல, இனிமேல் இந்த சில குறிப்பிட்ட வாங்கி அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அதை வாங்கியவர்களுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். அதாவது எலக்டோரல் பாண்ட்ஸை யார் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது உண்மையிலேயே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் தோழர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பு பலரும் வரவேற்கிறாங்க. உங்களை போன்ற பலரும் இது ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு, நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஏற்கனவே இது போன்ற ஒரு வழக்குகள்ல டெல்லி அதிகாரிகள் நியமன விஷயங்களா இருக்கட்டும், தேர்தல் அதிகாரிகள் விஷயத்துல உச்சநீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாலும் உடனடியா ஒரு அவசர சட்டத்தின் மூலமா பாஜக அதை செயல்படுத்துறதா பார்த்திருக்கோம். அதே போல இந்த விஷயத்திலையும் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பாஜக இதுல கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உச்சநீதிமன்றம் இதை சட்ட விரோதமாக சொன்னாலும்
உடனே ஒரு அவசர சட்டம் மூலியமா இது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொன்னது போல ஏற்கனவே தேர்தல் ஆணைய நியமனம் தொடர்பாக அதே போல டில்லி மாநில அந்த உயர் அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் உண்டு என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னது. ஆனா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பைய ஒன்றுமில்லாமல் செய்தவர்கள் தான் இன்றைய ஒன்றிய ஆட்சியாளர்கள். இப்ப இவங்க அவங்க அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. அவர்கள் பேசாமல் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நான் கருதவில்லை. உடனடியாக அவங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தேர்தல் காலம், மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் அயோத்தியில ராமர் கோயில், அதுக்காகத்தான் பிரதமருடைய பல்வேறு அறிவிப்புகள், நாடாளுமன்றத்துல அவருடைய குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது அவருடைய அந்த பேச்சு. இப்ப அவங்க தேர்தல் பாண்ட்ஸ்ல இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பாஜகவுக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் அடைக்கப்படுமானால் பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. ஆனா ஒரு அவசர சட்டம் கொண்டு வருமானால் அதன் மூலமாக இந்திய ஜனநாயகத்தை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள், உச்சநீதிமன்றத்தை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். ஏன்னா சட்டம் இயற்றுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருந்தாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே கூட சட்டம் அப்படின்னு ஏற்கனவே சில முன்மாதிரிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. பல தீர்ப்புகள்ல அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஒருவேளை மோடி அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வருமானால் அது இந்திய ஜனநாயகத்தின் வேர் மீது வெந்நீர் ஊற்றுகிற வேலை. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு வழங்கி இருக்கிற தகவல் அறிகிற உரிமை என்கிற அந்த பிரிவின் மீது அவர்கள் தொடுக்கிற மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும். எனவே அனைத்து மதச்சார்பற்ற எதிர்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் அவசர சட்டம் கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவும் உடனடியாக குரல் எழுப்ப வேண்டும் நான் நினைக்கிறேன். கொண்டு வராம இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பழைய ரெக்கார்டை பார்க்கிற பொழுது அது நீங்க சொன்னது மாதிரி 2-3 விஷயங்கள்ல அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி செய்தால் அது மிகப்பெரிய ஆபத்தா முடியும் ஜனநாயகத்துக்குங்கிறதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது மோடி ஆட்சியினுடைய இன்னொரு ஊழல் அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு ஊழல் அப்படின்ற கணக்குல இதை பார்க்க முடியுமா? ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது சரியா? இல்ல, ஏற்கனவே சிஏஜி ஊழல்லே அவங்க கூட அதிகாரிகளை மாத்தினாங்க. இது ஊழல் தானே. அதாவது நீங்க பணம் வாங்குனீங்க, ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு கட்சி வாங்குவது இயல்பு தான். ஆனா யாருக்கு அது கொடுத்தமும் ஏன் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அது ஊழல் தானே. ஒன்றை மூடி மறைக்கிற போது அது ஊழலுக்கு தானே இடம் தரும். நீங்க வாங்கினீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல யார்கிட்டையும் எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. அப்படி மூடி மறைத்தாலே அது ஒரு ஊழலின் ஒரு வகை. அதுதான். எனவே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருப்பது சரிதான் நான் நினைக்கிறேன். இது ஒரு ஊழல் தான். அது இல்லைன்னா 2018 அப்படி கொண்டு வராங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக நிதி பெறுகிற ஏற்பாட. அது ஸ்டேட் பேங்க்ல. அதாவது 2 ஆபத்து இருக்கு. ஒன்று, பாஜக அந்த நிதியை பெற்றுக்கொள்ளும். எதிர்கட்சிகள் பெற்றால் எந்த நிறுவனம், கார்பரேட் நிறுவனமோ எந்த ஒரு நிறுவனம் வழங்கினால் அவர்கள் மீது இடியை ஏவுவாங்க, வருமான வரித்துறை ஏவுவாங்க. இந்த வருமானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப இடி தான் என்னென்ன பாடுபடுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இங்க இடி மூலமாக அதை பொருளாதார குற்றங்களை தடுப்பதை விட அவங்க ஒரு நிறுவனத்தை மிரட்டி தங்களுக்கு நிதி பெறுவது தானே அதிகமா இருக்கு. அப்ப இது ஊழல் தானே வரும். சார், இப்போ சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த தீர்ப்பு குறித்து சொல்லும் போது உடனடியாக இதுக்கு பொறுப்பேற்று பிரதமர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கோரிக்கைகள் வைப்பது, அதை அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது சுப்பிரமணிய சாமி கிட்ட தான் நம்ம கேட்கணும். அவர் பல சமயங்கள்ல சொல்றாரு. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஒன்றிய அரசுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2018 கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்த பொழுதெல்லாம் இல்ல கருப்பு பணத்தை குடிக்க சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இது சட்ட விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் அந்த தார்மீக ரீதியா அப்படி பார்க்க போனா இந்த 10 வருஷத்துல மோடி அரசு 100 முறை பதவி விலகி இருக்கணும். ஆனா எதையுமே அவங்க அசால்ட்டா கடந்து போயிடுவாங்கிறது தான் அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய சிறப்பு. எத்தனையோ தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இப்ப எத்தனையோ அவங்க ஜனநாயக விரோத காரியங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பிரதமர் பதவி விலகிய இதுவே இல்லையா. சிஏஜி ஊழல் வந்த பொழுதே அதெல்லாம் கணக்கு வழக்குத்தானே தவிர ஊழல் இல்லைன்னு தானே அவங்க சொன்னாங்க. சுப்பிரமணிய சாமி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சொல்றாரு. ஆனா இது மோடி தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த தீர்ப்புங்கிறது தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பாஜகவுக்கு பின்னடைவா பார்க்கப்பட்டாலும் இது தேர்தலில் எந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது
நல்ல வேளையாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீண்ட காலம் நிலுவையில் இருக்கிற நிலையில மக்களவை தேர்தல் நடைமுறைகள் துவங்குவதற்கு முன்னால உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு ஜனநாயக கடமையை உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அவர்கள் அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த சட்டத்தை எதிர்த்து அவசர சட்டம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் பாஜக ஏற்கனவே இப்ப இனிமேதான் வசூல் பண்ண போறாங்க அப்படின்னு அல்ல, ஏற்கனவே நிறைய வசூல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் 2019 பிறகு பதிவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நடைமுறைக்கு வந்து விட்டால் பாஜகவுக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த வருவாய் வாய்க்கால் அடைக்கப்படும். அவசர சட்டம் கொண்டு வந்தால் பாத்தீங்களா இவங்களுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க என்று மக்கள் மத்தியில் அம்பலமாவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நெருக்கடியை இது ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அவசர சட்டம் கொண்டு வந்தா மக்கள் அதை பார்ப்பாங்க, எப்படி இவங்களுக்காக இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு. இல்ல வந்து அவசர சட்டம் கொண்டு வரலன்னா அவர்களுடைய வருவாய், அவங்களுடைய தேர்தலுக்கு செலவு பெருமளவு மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா இவங்க தான் அதுல 10 மடங்கு ஒவ்வொரு கட்சியும் விட அதிகமா 6,200 கோடி வாங்கியிருக்காங்க. இது தவிர தனியா வாங்கியிருப்பாங்க. அது எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வாங்குறது 6,200 கோடி ரூபாய். மற்றது பிளாக் பண்ணி என்ன வாங்கினாங்க என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா கணக்குல வராது. அதுவும் இருக்கும், அதுல பல ஆயிரம் கோடி வாங்கியிருப்பாங்க. இது வந்து எப்படி போனாலும் இந்த பக்கம் போனா உதைக்கும், இந்த பக்கம் போனா கடிக்கும். அப்படி ஒரு சிக்கல்ல ஒன்றிய அரசு மாட்டிருக்கு தான் நான் நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு தொடர்பாக உடனடியாக ஒரு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நேர்காணல் அமைந்திருக்கும் நான் நம்புறேன். நேயர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருக்க நியூஸ் லைட். வணக்கம்.